ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அங்கே வெறும் டேமனிக்கில் பார்க்க போகிறது ரீசெண்ட் டேஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்கக்கூடிய ஒரு மூவிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவிஸ் எல்லாமே அவுட்டர் இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மூவிஸ் மட்டும் தான் இருக்குது. அப்படி இந்த லிஸ்ட்டில் மொத்தமாக 10 பெஸ்ட் மூவிஸை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் எந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, எந்த மூவிஸ்லாம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் மூவி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2024 எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி தான் ஃபால் காய். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்ஸில் இல்லை அப்படின்னாலும் இப்போ தமிழ் டப்பிங்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டண்ட் மேன் அண்ட் ஹீரோயினை பொறுத்தளவுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் படம் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட முதல் படத்தில் நம்ம ஹீரோ எந்த மாதிரியான கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, கூடுதலாக இவங்களோட காதல் பிரிஞ்ச நிலையில இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த படம் பண்ணும்போது திருப்பி சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் கதை பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வேல்யூவும் ஸ்டண்ட் போர்ஷன்ஸும் இந்த படத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஸ்டண்ட் மேனாக இருக்கக்கூடிய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒவ்வொரு படங்கள்லையும் நம்ம ஹாலிவுட் படங்களில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கும். படமும் பார்க்கறதுக்கு டீசன்ட் வாட்சபிள் மூவியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2024 எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா தான் டேரட். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரட் கார்டு அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட வந்து பிறந்த டேட்டை வச்சு அந்த ரீடிங்ஸை வந்து நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அது சொல்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிக்க இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் அப்படின்னு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படத்தில் இருக்கக்கூடிய ஹாரர் போர்ஷன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னாலும் படத்தோட மேக்கிங் நல்லா இருக்கும், படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். அந்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்து போகிறாங்க, அந்த கார்டில் சொல்லப்பட்ட விதமாகவே இறந்து போகிறதுனால அந்த ப்ரிடிக்டபிள்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குமே தவிர படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாரர் காமெடி ட்ராமாவை கண்டிப்பாக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது 2019 எடுக்கப்பட்ட நைஃப் அவுட். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வந்து ஃபேன் டப் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேன் டப்பில் பெருசாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்கு கதை என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைக்கட்டி இறந்து போயிருப்பாரு. அந்த இறப்பில் சந்தேகப்பட்டு ஒரு டிடெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவர் வந்து பெரிய சொத்து மதிப்புலாம் வச்சிருக்காரு. அந்த சொத்து மதிப்பு யாருக்கு பேருக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சொத்து வந்து அந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரிக்கு போயிருக்கும். எதனால அந்த வீட்டு பெரியவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு அந்த சொத்தை எழுதினாரு அண்ட் அந்த பெரியவரோட மர்மத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அவர் உண்மைக்குமே சூசைட் பண்ணி இறந்து போனாரா இல்லை வந்து அது நேச்சுரல் டெட்டா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி போகும். ஸோ அதனால் படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளில் ஹைலி ரெக்கமெண்டட் படமாகவே கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் இல்லாமல் பார்த்தவங்களும் ஒரு திருப்பி தமிழ் டப்பிங்கோட ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்கள். அண்ட் லிஸ்ட்டில் 4th பார்க்கக்கூட ஒரு மூவி 2022 எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் த கோஸ்ட் ஸ்டேஷன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன் தடைப்பட்ட ஒரு ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போக அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒவ்வொருத்தரும் இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளாக இருக்கும். ஹாரர் போர்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மூவி பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து கிடைக்கும். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்ம 5வதா பார்க்க போகிறது 2024 எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் ரிபல் ரேஜ். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படத்தில் வர நம்ம ஹீரோ வந்து $36,000 எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ அதில் $10,000 வந்து அவரோட கசினை மீட் எடுக்கிறதுக்கான பெயில் அமௌண்ட், மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இதுக்கப்புறம் ஒரு புது லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போயிருப்பாரு. அந்த பணத்தை வந்து போலீஸ்காரங்க சந்தேகத்தின் பேரில் வந்து அரெஸ்ட் பண்ணி அதை சீஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசி அந்த பணத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணிட்டு அவரை விட்டுருவாங்க. ஸோ அந்த பணம் வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம அலையிற ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதாவது நேர்மையாக வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டைலில் தான் வந்து அந்த பணத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டைலில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதனால என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தரபுளான ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லிஸ்ட்டில் நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய ஒரு மூவி 2024 எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா தான் ஆஃபீஸர் பிளாக் பெல்ட். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படத்தில் வர ஹீரோ மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆஃபீஸராக ஆவார். ஸோ இவரோட பொறுப்பு என்ன அப்படின்னா,
ஸோ இந்த ஆங்க்லெட் எலக்ட்ரானிக் ஆங்க்லெட் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பழைய கைதிகள் ஸோ வந்து ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு திருப்பி தண்டனைகள் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஆங்க்லெட்டை வந்து கட்டி விடுவாங்க. ஸோ அவங்களில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்காங்களா, சார்ஜ் போடுறாங்களா, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிருப்பார். பட் ஆரம்பத்தில் ஃபன்னாக இருக்குமா அப்படின்னு நினச்ச உள்ளுக்குள்ள போகிற ஹீரோ எவ்வளோ சீரியஸாக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் ஒரு பெரிய கைதிக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கக்கூடிய அந்த கிளாஸ்க்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு டீசென்ட் வாட்சபிள் இல்ல, ஹைலி ரெக்கமெண்டட் படமாவே இதுவும் சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு படம் 2024ல எடுக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி தான் வந்து அக்லிஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஹியூமனிட்டியை வந்து இழந்து மக்களுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் 16 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் அந்த குழந்தைகள் வாழணும். அந்த 16 வயசு முடியும் போது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மனசளவுலையும் உடம்பளவுலையும் அழகாக்கி அவங்கள வந்து சிட்டியில் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் எப்போ 16 வயசு ஆகும் நம்ம சிட்டிக்கு போகலான்னு ஆசைப்பட்டு இருக்கவங்க 16 வயசு ஆனதுக்கப்புறம் சிட்டிக்கு போனாங்களா இல்லை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார தொடங்கினாங்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகலான விஷயம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துடும். நான் எங்கள் ஸ்பாய்லர் பண்ண நினைக்காதீங்க. இந்த படத்தோட கதை இந்த அளவுக்கு நான் வந்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் எல்லாம் செமையாக விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் வழியில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் நம்ம 8வதாக பார்க்கக்கூடிய ஒரு படம் 2023ல எடுக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா தான் நைட்ஸ் ஆஃப் த ஜோடிஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த மூவியை பொறுத்தளவுக்கு ஒரு அனிமே சீரிஸோட ஒரு லைவ் ஆக்ஷனாக எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து முழுசாக கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் முடிஞ்ச டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச விஷயங்களை வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அதில் கடவுளுக்கும் மனிதர்களும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் அப்படின்னே சிம்பிளாக சொல்லிடலாம். அதில் படத்தில் வர நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு காஸ்மிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல இருக்கும். அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணதுக்காக முதல்ல என்ன விஷயங்கள் பண்ணுறாரு, அந்த அட்வென்ச்சர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக டீசென்ட் வாட்சபிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேண்டசி ட்ராமாஸை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிஸ்ட்டில் நம்ம 9வது பார்க்க போகிறது 2024ல எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் இமாக்குலேட். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர நம்ம ஹீரோயின் ஸோ இவங்க வந்து ஒரு கன்னியாஸ்ரீ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து கன்னியாஸ்ரீக்கான ஸ்கூலில் போய் படிக்க போவாங்க. போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கர்ப்பம் ஆனாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்க எப்படி கர்ப்பம் ஆனாங்க, அந்த கர்ப்பத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவை கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ட்ராமா. ஆனால் படத்தில் நடிச்சிருக்க அந்த க்ரூஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்க அந்த மிஸ்ட்ரி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது, கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்டில் நம்ம 10வதாக பார்க்க போகிறது த சாப்பல் அப்படிங்கிற ஒரு 2023ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா. ஸோ இந்த படத்தோட டைட்டில் அண்ட் இந்த படத்தோட இயரில் 2 படங்கள் ஒரே நேரத்தில் இறங்கியிருக்கனால கன்ஃபியூஷனாக இருக்கும். நாம் பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து ஒரு சில்ட்ரனை வச்சு பேஸ் பண்ணி வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை, அதாவது குட்டி குழந்தை வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேய் கிட்டக்க பேசணும்னு ஆசைப்படுவா. ஸோ அவள் பேச நினைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஃபேஸ் பண்ணா அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு டீசென்ட் வாட்சபிள் தான். ஆனால் எதுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு, அதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருப்பா. அதில் இந்த ஏஜில் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா அப்படிங்கிறனாலே கண்டிப்பாக பார்க்கறதுக்காக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த குட்டி பொண்ணுக்காக மட்டும்தான் இந்த படத்தை நீங்களும் பார்க்கணும் மாதிரி இருக்கும். படம் பார்க்கறதுக்கு ஹாரர் போர்ஷன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் கண்டிப்பாக படத்தோட தமிழ் டப்பிங் படத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பொண்ணு உங்களை என்டர்டெயின் பண்ணுவா. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடிஞ்சால் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான மூவிஸை பற்றி இது மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதில் எந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த மூவிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரீட் பண்ணி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப்.